2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறின பிறகு கடுகு 1 ஸ்பூன் போட்டு கடுகு வெடித்ததும் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். 5-6 பூண்டு பல்லையும் போட்டுக்கிறேன். இந்த சீலா மீன் குழம்புக்கு புளி கம்மியாக தான் சேர்க்கணும். தக்காளியும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். மல்லியில் போட்டு லைட்டாக 2 நிமிஷம் வதக்கின பிறகு 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா கொஞ்சம் சுண்டி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மட்டும் புளி கரைசலை ஆட் பண்ணி விட போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து வரட்டும். இப்போ புளி கரைசல் போட்டதும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். சீலா மீன் அல்லது நெய் மீன் சொல்லுவாங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்போட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதித்த பிறகு மீன் துண்டுகளை இதோடு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கிட்டா போதும். மணக்க மணக்க சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மெட்ராஸ் ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.